Hello friends, welcome back to Ramesh Arsubai Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரொம்பவே யம்மியான ஒரு டெசர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். டீப் ஃப்ரைடு பனானா ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு செய்கிறதுக்கு நான் 2 பனானா எடுத்திருக்கேன். நான் சின்ன சின்ன பனானாவாக இருக்குதுனால 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய பனானாவாக இருந்தால் அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தவாவில் சேர்த்துட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பனானாவை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா குக் ஆகும்போது நல்லா கேரமலைஸ் ஆகும். இது கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த கேரமலைஸ் ஆகும்போது அந்த சர்க்கரைலாம் ஒட்டிட்டு கொஞ்சம் இது மாதிரி கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் அந்த லெமன் ஜூஸு. அதனால் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 ப்ரெட்டு தான் தேவைப்படும். ஸோ 2 ஒயிட் ப்ரெட்டோ ப்ரௌன் ப்ரெட்டோ எது எடுத்துக்கோங்க. அந்த ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கட் பண்ணி எடுத்த பீஸை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதுவும் வேணும். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு முட்டை ஒரு உடச்சி ஊற்றிக்க போகிறேன். அந்த முட்டையில் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சின்னமன் பவுடர் இருந்தால் அதை கூட இதில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு தட்டில் இந்த மாதிரி கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்கள அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு தடவை ரோல் பண்ணிக்கலாம். இது போல் 2 ப்ரெட்டையும் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கேரமலைஸ் பண்ண அந்த வாழைப்பழம் அதையும் வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு நம்ம நியூட்டெல்லா வச்சுக்க போகிறோம். நியூட்டெல்லா சாக்லேட் வச்சுக்க போகிறோம். உங்ககிட்ட நியூட்டெல்லா இல்லாட்டி நீங்கள் டைரி மில்க் சாக்லேட்டோட சாக்லேட்டை கூட வச்சுக்கலாம். அதை பீஸாக கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் சாக்லேட் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு சும்மா ரோல் பண்ணிங்கனாலே போதும். அது நல்லா பைண்ட் ஆகிடும். இதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த மைதா ஃப்ளோர் எடுத்து வச்சுக்கோங்கள அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக் மிக்சரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டிலையும் நல்லா அமுக்கி எடுத்திங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். அந்த ப்ரெட்டில் நல்லாவே ஒட்டிக்கும். இது போல் 2ஐயும் நம்ம எடுத்து வச்சு எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். சரி, ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னுமே டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் பவுடர் பண்ண சுகரை மேலே தூவி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டெசர்ட் டைப்லேயே இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு டெசர்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக நான் ப்ளூபெர்ரி சேர்த்துருக்கேன். பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உள்ளே நீங்கள் சாக்லேட் நிறைய வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சாக்லேட் அப்படியே பர்ஸ்ட் ஆகி வெளியே வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.